வெல்கம் டு டிடி ஆரி கிரியேஷன். இன்னைய கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜர்தோசி மேட் ஃபில்லிங் ஸ்டிச். இதுலேயே 2 டைப் இருக்குது. அந்த 2 டைப்பில் ஃபஸ்ட்டு ஒரு டைப் எப்படின்றத பார்த்துடலாம். சரிங்களா? ஜர்தோசியில் மேட் ஃபில்லிங் நீங்கள் வந்து த்ரெட் ஒர்க்கில் பார்த்துருப்பீங்க, பீடு ஒர்க்கில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜர்தோசியில் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ கற்றுக்கிறதுக்காக ஒரு கட்டம் வரைஞ்சிக்கிட்டு அதில் லைன் போட்டுக்கோங்க. இப்போ நான் அதை ஃபில் பண்ணும்போது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சின்ன சின்ன லைனாக போட்டுக்கோங்க. சரிங்களா? அதில் இப்போ இந்த 2 கோட்டுக்கும் இடையில உள்ள சென்டர் கோடில் ஜர்தோசியை நம்ம த்ரெட்டுக்கு பதிலாக ஜர்தோசியை வந்துட்டு எம்போஸ்டு த்ரெட்டாக யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸ்ட்ரைட் லைனாக கொடுத்துக்கிறீங்க. அதேமாதிரி சென்டர் கோடை விட்டுட்டு அடுத்த கோட்டில் அதே மாதிரி இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இதை வந்து நம்ம எம்போஸ்டு த்ரெட்டாக இந்த ஜர்தோசியை கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே நம்ம மேட் ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். சரிங்களா? இந்த கோடு அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜர்தோசியை வந்து சின்ன சின்ன பீஸாக அது மாதிரி கட் பண்ணி சேம் ஈக்குவல் சைஸாக எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்டு நீடில் எத்தனை ஜர்தோசி கோக்க முடியுதோ கோத்துக்கிட்டு இப்போ இந்த லைன்லேருந்து நம்ம இந்த 2வது ஒரு கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த லைனுக்கு ஸ்டிச்சிங் கொடுக்குறீங்க. செயின் கொடுத்துட்டு ஒரு லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பக்கத்தில் இங்கேயும் ஒரு லாக் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் இப்போ நான் உங்களுக்கு வந்து 8 போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? இதையே நம்ம வந்து நெருக்க போடணும். இப்போ 1 விட்டு 1 இப்போ இது நேராக போட்டிருக்கோமா, இதில் அந்த இடத்த விட்டுடணும். அடுத்த லைனில் இதுக்கு நேராகவே அப்போ என்ன பண்ணுறேன்னா, முன்னாடி பக்கம் ஒரு செயின் கொடுத்து அந்த ஜர்தோசிக்கு நேராக ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு 3 லைன் தான் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. திரும்ப ரிட்டன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இதுக்கு நேரம் நம்ம இங்கே போட முடியாது. இதுக்கு அடுத்த லைனில் இதே மாதிரியே கண்டினியூ பண்ணுறீங்க. இதுதான் வந்து மேட் ஃபில்லிங்கு. இப்போ நான் வந்து கேப் விட்டு விட்டு உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இதே வந்து நம்ம நெருக்க போடணும். இப்போ இதுக்கு நேராக போடக்கூடாது, கொஞ்சம் தள்ளி எப்படி போடணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? ஒரு டிசைனில் வந்து இந்த மேட் ஃபில்லிங் கொடுத்தோன்னா அழகாக இருக்கும். இதையே நல்லா நெருக்க இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கண்டினியூ பண்ணி இப்போ இது ஒட்டி போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம லைட்டாக ஒரு செயின் கொடுத்து சேம் ஈக்குவல் சைஸாக நம்ம அழகாக கட் பண்ணிக்கிட்டால் தான் இதில் அழகாக போட முடியும். இப்போ நம்ம தூரம் போட்டு காமிச்சதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். புரிஞ்சுங்களா? இது ஒரு டைப்பு.
இப்போ இது வந்து லைட்டாக லென்த் உள்ளதாக போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் சின்ன சின்ன கேப் விட்டு போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த லென்த் அளவும் நீங்கள் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிசைன் போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நெருக்க போட்டிங்கன்னா அழகாக வரும். நம்ம ப்ளவுஸில் வந்து இந்த டிசைனை போடும்போது சின்ன கேப்பு தான் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இப்போ ஏற்கனவே கொத்த ஜர்தோசியை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா லென்த்து கொஞ்சம் கூட இருந்தது. அதை நம்ம கட் பண்ணிவிட்டு திரும்ப போடுறதுங்கிறது போட்டுக்கலாம். தூக்கிட்டு வரக்கூடாது, கரெக்டான லென்த்தே இருக்கணும். சரிங்களா? நம்ம லென்த்து அதிகமாக எடுத்துக்கிட்டால் அது எப்படி வரும் அப்படின்றத இப்போ உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு அடுத்த ஜர்தோசியை நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுங்க. ஏன்னா இப்போ லாக் பண்ணால் தான் அது என்ன ஆகும்னா வளைஞ்சிக்கிட்டு அந்தாண்ட நகராமல் இருக்கும். ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். சரிங்களா? ஜர்தோசி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதில் என்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னா, லென்த்தாக இருக்கிற ஜர்தோசியை போட்டு காமிக்கிறேன். அதில் என்ன மிஸ்டேக் வரும்ன்றதை பாருங்கள். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஜர்தோசி தூக்கிட்டு நிற்கிது. நமக்கு படுக்க வாட்டில் இருக்கணும். இப்படி இது மாதிரி ரொம்ப தூக்கிட்டு வரக்கூடாது. சரிங்களா? ஏன்னா இப்போ மற்ற ஜர்தோசி எல்லாம் அந்த கீழே உள்ள ஜர்தோசியில் ஒட்டி இருக்குது. இது மேலே தூக்கிட்டு இருக்கும்போது இது மட்டும் தனியாக தெரியும். அப்படின்றதுனால தான் இது மாதிரி இருந்ததுன்னா அது சைஸை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம போடணும். இதுதான் ஜர்தோசி மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. சரிங்களா? ஸ்டார்டிங்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப கேப் கொடுக்காம இப்போ உங்களுக்கு எப்படின்றது நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாடலில் இருக்கிறதையே நெருக்க போடுங்க. சரிங்களா? ரொம்ப கேப் கொடுக்க வேண்டாம். இது கொடுத்ததுக்கப்புறம் அவுட்லைனாக நம்ம எப்போதுமே ஜர்தோசியால் ஃபில் பண்ணணும். சரிங்களா?
கார்னரில் எப்போதுமே லாக் பண்ணிவிட்டு தான் திருப்பணும். கார்னரில் நம்ம என்ன பண்ணணும்னா லாக் பண்ணிவிட்டு தான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கர்வாக தான் கிடைக்கும். இது மாதிரி அவுட்லைன் கொடுங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு லைட்டாக கேப் இருக்குது பாருங்கள். இந்த கேப்புக்கு நான் திரும்ப ஒரு ஜர்தோசி லைட்டாக சின்னதாக கட் பண்ண முடியாது. அப்போ இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஜர்தோசியில் ஒரு செயின் கொடுத்து இந்த ஜர்தோசிக்கு அந்தாண்ட லாக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு பாருங்கள் அந்த கேப் வந்து கவர் ஆகிடுச்சு. சரிங்களா? சின்ன சின்ன மிஸ்டேக்கு நம்மளே வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும். நாட்டை கொடுத்துக்க வேண்டியதான் இனிமேல். இப்போ நான் போட்டிருக்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் வரைஞ்சிட்டு கொஞ்சம் எட்ட மேட் ஃபினிஷ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமேட்டு மாங்காய் டிசைன் போடணுன்னு அவசியம் இல்லை. ஒரு லோட்டஸு திலகம் ஷேப்பு போட்டு கூட அதில் இது மாதிரி நெருக்க போடுங்க. நெருக்க நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ப்ளவுஸ் போடும்போது நம்ம இந்த நெருக்க உள்ள டிசைன் தான் போடுவோம், மேட் ஃபில்லிங். சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.